ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. மீனராசி நேயர்களுக்கும் சிம்மராசி நேயர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் மீனராசி சிம்மராசி இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, இல்லைனா ஒரு காரியரீசியாக இருக்கிறாங்க. மீனராசி சிம்மராசி இவங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கும்? குடும்பத்தில் இருந்தாலும் சரி, உறவு முறையில் இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தொழில் பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி. ஏன்னா சில இடத்துல இந்த கூட்டணி அமைஞ்சிடும். மீனராசி நேயர்களும் சிம்மராசி நேயர்களும். மீனராசி பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. சிம்மராசி மகம், பூரம், உத்திரம். இந்த 6 நட்சத்திரக்காரங்களும் தங்களுக்குள்ளே எப்படி இருப்பாங்க, ராசி ரீதியாக எப்படி இருப்பாங்க, லக்கண ரீதியாக எப்படி ஒத்து போவாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. ஏன்னா உங்கள் குடும்பத்திலே இருக்கலாம், உறவு முறையில் இருக்கலாம், பழக்க வழக்கத்தில் இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், தொழில் பண்ணுற இடத்துல இருக்கலாம், மற்ற இடத்துலையும் இருக்கலாம். அரசாங்கம், அரசியல் விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த மீனராசி சிம்மராசி ஒரு கொலாபரேஷனில் இருக்கலாம். இவங்களுக்கு உண்டான ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழிபாடையும் பார்க்க போகிறோம். சரியா? மீனராசி சிம்மராசிக்கு வழிபாடு என்ன, அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக வீடியோ கேளுங்க. நட்சத்திரத்துக்கும் நான் பொருத்தம் சொல்கிறேன். சரியா? இந்த 3 நட்சத்திரத்துக்கும் எந்த நட்சத்திரம் பொருந்தும் அதை சொல்கிறேன். ரைட் நேயர்களே. இப்போ மீனராசி ஒரு நீர் ராசி. சரியா? குரு பகவானுடைய ஆதிக்கம் உள்ளது. பொறுமையான ராசி. கற்பனை உலகத்தில் இருப்பாங்க. ஈஸியாக எழுகிடுவாங்க. ஈகை இறக்கும், கருணையும் இருக்கும். சரியா? அது மாதிரி இவங்க எதையுமே ஈஸியாக அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க. யார்? மீனராசி. ஈஸியாக அடையணும், மற்றவங்ககிட்ட இயல்பாக இருக்கணும், இணக்கமாக இருக்கணும், அன்பாக பரிமாறணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இதயபூர்வமாக இருப்பாங்க மீனராசி நேயர்கள். சிம்மம் ஒரு நெருப்பு ராசி. சரியா? சிம்மம் என்ன, கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க, வெளிப்படையாக இருப்பாங்க. 4 பேர் நம்மளை பாராட்டணும், 4 பேர் நம்மளை மதிக்கணும், 4 பேர் வச்சு வேலை வாங்கணும், எதுலேயும் ஒரு கெத்தாக இருக்கணும், தனக்குன்னு ஒரு ஏற்பாடு இருக்கணும், நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது என்னென்னா, அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி ஆளுமை பொறுப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியனுடைய ராசி அல்லவா, ஆத்மகாரகன் சூரியனுடைய ராசி இருக்கிறதுனால அனைத்திலும் நம்ம முன்னாடியே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு ஆளுமை திறன், அதிகாரம், லீடர்ஷிப் இருக்கும். மீனம் காலப்புருஷ சக்கரத்தின் கடைசி இடம். சரியா? எல்லா ராசியும் தாங்குகிற ராசி மீனராசி. ஒரு குடும்பத்தில் மீனராசியில் ஒரு அம்மா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மா எல்லாத்தையும் பொறுமையாக தாங்கிட்டு போகும். பூமாதேவி மாதிரி மீனராசிங்கிறது எல்லாத்தையும் பொறுமையாக தாங்கிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டே போயிடுவாங்க. எந்த பிரச்சனையும் சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மனதுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே போவாங்க. இப்போ இந்த 2 ராசி நேயர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் மாறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. இந்த ஜோடி பொதுவாக விட்டு கொடுத்து போகணும். மீனராசிக்கு சிம்மராசி விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா ஓரளவு நல்லபடியாக இருக்கும். ஏன்னா மீனராசி சிம்மராசிக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும். ஊக்கத்தை கொடுத்து தட்டி கொடுத்து போச்சுன்னா மீனராசி நல்லபடியாக வேலை பார்க்கும். அதுபோக சிம்மராசி ஒரு படைப்பாற்றல் உள்ள ராசி, கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிற ராசி. மீனம் கற்பனையில் இருக்கும். அதாவது படைப்பாற்றலை காட்டில் கற்பனையிலே இருக்கும். சதா கற்பனை உலகத்திலே அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், வாழ்க்கை மாறணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சிம்மம் ஆக்கப்பூர்வமாக இருப்பாங்க. எதையும் செஞ்சு பார்த்தா தான் அவங்க முழு திருப்தி அடைவாங்க. மீன் அப்படி கிடையாது, கற்பனையிலே இருக்கும். கற்பனை வாழ்க்கையிலேயே ஒரு சுகத்தை அடைவாங்க. சொப்பன வாழ்விலில் மகிழ்ந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி சொப்பன வாழ்விலே இருப்பாங்க மீனராசினியர்கள். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கனவு காணுங்கிறவங்களை சிம்மராசினியர்கள் கொஞ்சம் கனவுலேருந்து வெளியே வர சொல்லணும். எப்போ நிஜ உலகம் இது, நீ கனவுலே இருந்தேன்னா எதுவும் காரியம் நடக்காது, நிஜ உலகத்துக்கு என் கூட வா, நான் உனக்கு நிஜ உலகத்தை காட்டுறேன் அப்படின்னு சிம்மராசினியர்கள் ஒரு 4 படி இறங்கி மீனராசினியர்களை அழைச்சிட்டு போனாங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். ஒரு 65% இணக்கமாக இருப்பாங்க, சமநிலையோடு இருப்பாங்க. ஏன்னா இவங்க ஒருவருக்கொருவர் சமநிலை அடையணும்னா 2 பேருடைய நிலைப்பாட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும். மீனராசிக்காரங்க அந்த அளவுக்கு சீக்கிரமாக வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு வட்டம் போட்டு வட்டத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. சரியா? தூங்குறவங்க கனவு காணுங்கிற மாதிரி தான். சிம்மராசி அப்படி கிடையாது, செயல்பாடில் இருக்கணும், செயல் வீரனாக இருப்பாங்க. சரியா? சிரத்தோட நடக்கணும் அப்படிம்பாங்க. அதுபோக காலப்புருஷ சக்கரத்துக்கு இது 6, 8 அமைப்பில் இருக்குது. சஷ்டாச அமைப்பு, முரண்படுற ராசிகள். சரியா? இது 5ஆம் இடம், அது 12ஆம் இடம். சரியா? இது அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிற ராசி, அது அயனசேன போகத்தை நம்பி இருக்கிற ராசி. எது கிடைச்சாலும் கிடைக்கட்டும், கிடைக்காட்டி போகட்டும். சரியா? என்னமோ சொல்லுவாங்கள்ல, அடைஞ்சா ராஜா இல்லாட்டி கூஜா அப்படி சொல்ல மாதிரி இருப்பாங்க மீனராசினியர்கள். வந்தால் ராஜாவாக தான் வருவேன், இல்லைனா நான் மற்றவங்க தூக்குற கூஜாவாக போயிடுவேன் அப்படின்னு நினச்சி இருக்கிறவங்க மீனராசினியர்கள். ஆனால் சிம்மம் அப்படி கிடையாது, எப்படினாலும் போராடினாச்சும் நம்ம பெரிய ஆளாகும்னு நினைக்கும். ஸோ இப்படி போய் மாறுபட்ட அமைப்பில் இருக்கிறவங்க சிம்மராசினியர்கள் வந்தால் மீனராசினியர்கள் விட்டு கொடுத்து போகணும். அதுபோல் உறவுத்தன்மை, சிம்மம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும், இயல்பாக இருக்கும், இயற்கையாக இருக்கும். மீனம் கொஞ்சம் கூச்சப்படும்.
4 பேர் இருக்கிற இடத்துல வரமாட்டாங்க, ஒரு கூட்டத்துக்குள்ளே வரமாட்டாங்க, தன்னோட கோரிக்கையை சொல்ல மாட்டாங்க, உறக்க பேச மாட்டாங்க, கொஞ்சம் கூச்சப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் மீனராசி நேயரோட கூச்சத்தை போக்கணும். மீனராசி நேயரோட கூச்சத்தை போக்கி வெக்கத்தை போக்கி மீனராசி நேயர்களை கொஞ்சம் வெளியே கொண்டு வந்து வைக்கணும். எப்படி ஒரு புது சினிமா நடிகை கூச்சப்படுவா, படம் நடக்கும்போது கூச்சப்படுவா, 3 படம் நடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சினிமா நடிகைக்கு அந்த கூச்சமெல்லாம் போயிடும், அந்த இதெல்லாம் போய் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மாதிரி மீனராசி நேயர்கள் வந்து கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. ஏன்னா பெண் ராசி அல்லவா, மீனம் ஒரு பெண் ராசி, நீர் ராசி, சிம்மம் வந்து ஒரு ஆண் ராசி, நெருப்பு ராசி. ஸோ ரெண்டும் சேரும்போது ஒரு ஆண்மை தான் வந்து பெண்மையை வந்து சரிப்படுத்த வேண்டும். சரி, அந்த கூச்சத்தை போக்கி அந்த வெக்கத்தை போக்கி அப்படியே தட்டி கொடுத்து தடவி கொடுத்து அப்படியே கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். ஸோ அதனால் மீனராசி நேயர்களுடைய அந்த கூச்சம், பச்சாபீதம், மனதுக்குள்ளே இருக்கிற ஈகை, கருணம், அந்த என்ன சொல்கிறது, அதை ஒரு வெகுளித்தன்மை எல்லாத்தையும் வந்து சிம்ம ராசிக்காரங்க தான் கரெக்ட் பண்ணணும். சிம்ம ராசி நேயர்கள் வந்து இதை வந்து ஒரு இதாக எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்னா, சரி அவங்ககிட்ட அந்த குணம் அப்படி இருக்குது, நம்ம தான் அனுசரித்து போகணும் அப்படின்னு எடுத்துக்கணும். குறை கண்டுபிடிக்கக்கூடாது. சிம்ம ராசி நேயர்கள் வந்து மீனராசி நேயர்களை குறை கண்டுபிடிக்கக்கூடாது. குறை கண்டுபிடிச்சாங்கன்னா அது குடும்பம் நல்லா இருக்காது. விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லை. அதுபோக வந்து இருவருமே வந்து கலையில் ஆர்வமாக இருப்பாங்க. கலை மேலே 2 பேருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். சரியா, கலை வந்து நல்லாயிருக்கும். 2 பேர்த்துக்குமே வந்து ஒரு சேர்ந்து ஒரு காரியம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், இது மாதிரி கேளிக்கை நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சியில் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து சினிமா நடிகராக இருக்கிறாங்க, இல்லைனா ஒரு ஸ்டேஜில் ஆடுறாங்க, பாடுறாங்க, சேர்ந்து ஒரு கலை விஷயம் செய்கிறாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னா அது சக்ஸஸாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படும். இந்த காலகட்டத்தில் வந்து சிம்மம் தான் அதுக்கு லீடர்ஷிப் கொடுக்கணும். சிம்மம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கைடு கொடுத்து ஒரு கை ஊற்றி விட்டாங்கன்னா மீனராசி அப்படியே ஃபாலோ பண்ணும். இப்படி நாய்க்குட்டி நம்ம பின்னாடியே வருது பார்த்தீங்களா, அது மாதிரி மீனராசி நேயர்கள் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க, சிம்மராசி நேயரை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதிலேருந்து சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, மீனராசி சிம்மராசி ஒரு இடத்துல சேர்ந்து இருந்ததுன்னா சிம்மராசி நேயர்கள் வந்து 2 படி இறங்கி வந்து மீனராசியை தட்டி கொடுத்தீங்கன்னா மீனராசி நேயர்கள் வந்து உங்களுக்கு தீவிர ஆதரவாளராக இருப்பாங்க. உங்களை விட்டு போக மாட்டாங்க, உங்களுக்காக கொடி பிடிப்பார்கள். ஸோ இதை வந்து சிம்மராசி நேயர்கள் தான் கொஞ்சம் மாற்றிக்கணும். சரியா, ஆனால் சிம்மராசி நேயர்கள் மாற்ற மாட்டாங்க. அவங்ககிட்ட ஒரு பெரிய மைனஸே என்னென்னா அடாமெண்ட், பிடிவாத குணத்திலே இருப்பாங்க. சிம்மராசி கெத்து காட்டிட்டு அலைவாங்க சிம்மராசி நேயர்கள். அதனால் சிம்மராசி நேயர்கள் வந்து கொஞ்சம் இதில் வந்து இறங்கி வந்தால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சிம்மராசி ஆதிக்கம், பிடிவாதம் அதிகமாக இருக்கும். மீனராசி வந்து மென்மை உணர்ச்சி வசப்பட்டு இருப்பாங்க. இது வந்து சில நேரம் ஒத்து போகாது. சரியா, இவங்களுடைய இயல்புக்கும் அவங்களுடைய இயல்புக்கும் சில நேரம் பொருந்தா கூட்டணி ஆயிரும். கூடா நட்பு கேடா முடியும் சொல்கிற மாதிரி மீனராசி சிம்மராசியும் சில நேரத்தில் வந்து பிரிஞ்சு போகிறது காரணமே என்னென்னா, சிம்மராசியோடைய பிடிவாதமும் ஆதிக்க சக்தியும் மீனராசி பிடிக்காது. மீனராசி மென்மையாக உணர்ச்சி வசப்பட்டு இருப்பாங்க. சரியா, ஐயோ பாவனை இறக்கப்படுவாங்க. சிம்மம் அப்படி கிடையாது. ஒரு பிச்சைக்காரன் வரான்னு வச்சுக்கோங்களேன், மீனராசி நேயர்கள் வந்து கையில் இருக்கிற காசை கொடுத்துருவாங்க. சிம்மராசிக்காரன் என்ன சொல்லுவானா, பிச்சைக்காரனை பார்த்து, உனக்கு நல்லா தானே இருக்கிற, கை கால் நல்லா தானே இருக்குது, ஒரு வேலை செஞ்சு பிழைக்க வேண்டியதானே, எதுக்கு தட்டை தூக்கிட்டு அலையிற அப்படின்னு கேட்பாங்க. இந்த நேரத்தில் 2 பேர்த்துக்குமே வந்து கோயின்சைட் ஆகாது. ரைட், அடுத்து கையில் காசு பணம் எப்படி சார் இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிம்மம் வந்து என்ன பண்ணோம்னா லட்சியமாக இருக்கும். பணம் சம்பாதிக்க விஷயத்தில், ஃபினான்ஸ் விஷயத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். மீனம் வந்து என்ன அப்படின்னா பணம் கையாளதில் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காது, ஓட்ட கையாக இருப்பாங்க. எந்த விஷயத்துக்கு செலவு பண்ணணுமோ செலவு பண்ண மாட்டாங்க. சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க. சென்டிமெண்ட்டாக டக்குன்னு கொடுத்துருவாங்க. யாரோ அழுது பிறவி வந்துக்குன்னா உடனே பணத்தை கொடுத்துருவாங்க. அவன் உண்மையிலேயே அழுகிறானா, உண்மையிலே கஷ்டப்படுறானா, உண்மையிலே வருத்தப்படுறானா, நம்ம கொடுக்குற பணம் வந்து அவனுக்கு கரெக்டாக போய் சேருமா அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. யாரோ கண்ணை கசிக்கிட்டு வந்தால் உடனே காசாக கொடுத்துருவாங்க. ஆனால் சிம்மம் அப்படி கிடையாது. சிம்மம் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டெபிளாக இருந்து தான் காசு பணம் கொடுப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்கிட்ட வந்து காசு பணம் வாங்குறதெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரத்தனம். அந்தளவுக்கு யார்கிட்டையும் அவங்க வந்து கையை நீட்டி காசு கொடுத்துட மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தில் 2 பேருமே கொஞ்சம் வித்தியாசப்படுவாங்க. ஆலோசனைகள் 2 பேர்த்துக்கும் உள்ள கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். சரியா, 2 பேரும் வந்து ஒரே பேலன்ஸாக இருக்க மாட்டாங்க. சரியா, கம்யூனிகேஷன் வந்து சிம்ம ராசி வந்து அதட்டல் உருட்டல் அதிகாரத்திலே இருக்கும். மீனா அப்படி கிடையாது. மீனை வந்து எப்படி கொஞ்சம் தாங்கி தடங்கி அப்படி தான் போகும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஆயிடுச்சுன்னா மீனராசிக்காரங்க அழுதுருவாங்க. மீனராசிக்காரங்க மாதிரி அழுகிறதுல கட்டிக்காரங்க யாரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய மீனராசி பெண்களை பார்த்துருக்கேன். சொன்னோடனே டக்குன்னு கண்ணில் வந்துடும். சரியா, அவங்களுக்கு வந்து அப்படியே தண்ணீர் வந்துடும், கண்ணில் உடனே இறங்கிடும். என்னமோ சொல்ல மாதிரி இறக்கமுள்ள மனசு அப்படியே இறங்கிடும். உடனே கண்ணை கசிக்கிறவங்க மலைன்னு சாரசாரி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து 2 பேர்த்துக்குமே ஒத்து போகாது. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போகணும். அதுபோக லக்கணம்னு இருக்குது. 2 பேர்த்துக்கும் சில லக்கணங்கள் மேட்ச் ஆகும். லக்கண ரீதியாகவும் சில மாறுபடும், தசாபுத்தியும் மாறுபடும். சரியா, சிம்ம ராசிக்கும் மீன ராசிக்கும் தசாபுத்தி மாறுபடும். இப்போ மீன ராசிக்கு சுக்கிர திசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசி நேரர்களோட ஒத்து போக முடியாது. ஏன்னா மீனராசிக்கும் வந்து சுக்கிர திசை நல்லா இருக்காது, சிம்ம ராசிக்கு நல்லா இருக்காது. மீனத்துக்கும் சுக்கிரன் பகைவன், சிம்மத்துக்கும் சுக்கிரன் பகைவன். இப்போ வந்து குடும்பத்தில் கணவன் மனைவி வந்து மீனராசி, கணவன் சிம்ம ராசி, 2 பேர்த்துக்கும் சுக்கிர திசை நடக்கும், ஒரு காலகட்டத்தில் நடக்கும்.
சரியா? சிம்ம ராசிக்கு வந்து கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். உத்திர நட்சத்திரத்துக்கு வரப்போகிறது கிடையாது. மக நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் வயசில் நடக்கும். சரியா? அதனால் அந்த விஷயத்தில் தப்பிச்சிருவாங்க சிம்மராசி நேயர்கள். ஆனால் மீனராசி நேயர்கள் சுக்கிர தசை நடக்கும்போது சிம்மராசி அதில் போய் மேட்ச் ஆகாது. ஆனால் மீனராசி கண்டிப்பாக சுக்கிர தசை நடு வயசில் நடக்கும். ஒரு 35-40 வயசில் சுக்கிர தசை நடக்கும்போது சிம்மராசி நேயர்கள் போய் அதில் போய் விங்கிலாக முடியாது. ஸோ சுக்கிர தசை வந்து ஒரு வாட்டும். அதே மாதிரி சூரிய தசை நடக்கும். யாருக்கு? மீனராசிக்கு சூரிய தசை நடக்கும்போது சிம்மராசி நேயர்கள் நல்லா இருப்பாங்க. ஆனால் மீனராசி நேயர்கள் நல்லா இருக்க மாட்டாங்க. சூரிய தசை வந்து சிம்மராசியை தூக்கி விட்டுரும். மீனராசியை வந்து போட்டு அப்படியே மட்டையாக்கி விட்டுரும். சரியா? உடல்நல பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, கடன் பிரச்சனை கொடுத்து ஆளை மட்டையாக்கி விட்டுரும். ஸோ இப்படி தசா புத்திகளும் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணணும். அதே நேரத்தில் வந்து ராகு திசை நடக்கும். சிம்மராசி மீனராசி சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்கன்னா சிம்மராசிக்கு ராகு திசை வந்து வறுத்தெடுக்கும். ஆனால் மீனராசிக்கு வந்து ராகு திசை வராது. ராகு திசை வந்து மேக்சிமம் வந்து ராகு திசை வந்து சிம்மராசிக்கு வராது. சரியா? ரேவதியில் பிறந்தாலும் சரி, உத்திரட்டாதியில் பிறந்தாலும் சரி, பூரட்டாதியில் பிறந்தாலும் சரி, ராகு திசை வந்து வயசான காலத்தில் வரும், வராமல் கூட போகலாம். ஆனால் ராகு திசை நடக்கும்போது மீனராசி நேயர்கள் கெத்து காட்டிகிட்டு இருப்பாங்க. சிம்மராசி நேயர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து புருஷன் பொண்டாட்டி, புருஷனுக்கு வந்து ராகு திசை நடக்கும். சிம்மராசி அவன் வந்து பூர நட்சத்திரத்தில் பிறந்தப்போ அவனுக்கு ராகு திசை நடக்கும். ஆனால் மனைவி வந்து மீனராசி அவங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா அவங்களுக்கு வந்து சுக்கிர திசை நடக்கும். அவங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பான்னு வச்சுக்கோங்க, சுக்கிர திசை நடக்கும். சுக்கிர திசைக்கும் ராகு திசைக்கும் எப்படி சார் இருக்கும் அப்படின்னம்னா, சுக்கிர திசையில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க, ராகு திசையில் பிறந்தவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. சரியா? இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்கும். இந்த தசா வந்து ஒத்து போகாது. ஏன்னா ஒரு கான்ட்ராவாக இருக்கும். சுக்கிரனுக்கும் ராகுக்கும் வந்து ஒரு கான்ட்ரானாக இருக்கும். ஏன்னா ராகு வந்து சுக்கிரனை தூண்டி விட்டுகிட்டே இருப்பார். இப்போ என்ன இருக்கும்னா, இந்த சிம்ம ராசியில் ராகு திசை நடக்கு பார்த்தீங்களா, இவங்க வந்து மனைவியை வந்து தூண்டி விட்டுகிட்டே இருப்பாங்க. போட்டு வதக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒரு தேவைக்காக அவங்களை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, என் கூட சந்தோஷமாக இரு, அப்படி இரு, இப்படி இரு, என் நினச்ச நேரம் என் கூட வரணும், சினிமாவுக்கு வரணும், அதை சமையல் பண்ணு, இதை சமையல் பண்ணு அப்படின்னு மனைவியை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து ஒரு மென்மையான கிரகம். அது வந்து மீனராசிக்கு வந்து அவர் வந்து ஓரளவு அவர் சுக்கிரன் லக்கண ரீதியாக நல்ல அமைப்பு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? மீனராசியில் வந்து ரிஷப லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம், மிதுன லக்கணம் இதில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நல்லா இருக்கும். ஆனால் அந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த ராகு திசை வாட்டும்போது மனைவியை போட்டு பாடாப்படுத்துவாங்க. இது வந்து நடைமுறை வாழ்க்கையில் நிறைய நான் பார்த்துருக்குறேன். ஓகே நேயர்களே, இப்போ வந்து காலப்புடிச்ச சக்கரத்தின்படி எந்தெந்த விஷயத்தில் இவங்க ஒத்து போவாங்க அதை பார்ப்போம். முதல் வந்து தனிப்பட்ட முறையில் இவங்க தங்களை அடையாளப்படுத்தியதில் நல்லா இருப்பாங்க. சரியா? தான், குடும்பம், தன்னுடைய வெளிப்படுத்தும் தன்மை, சரியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு இடத்துல நிற்கிறதுல நல்லா இருப்பாங்க. மற்றபடி குடும்ப விஷயத்தில் ஒத்து போக மாட்டாங்க. குடும்பம், பணம், பழக்கம், கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயத்தில் ஒத்து போக மாட்டாங்க. ஆரம்ப கல்வி வந்த அளவுக்கு ஒத்து போகாது. மீனராசியும் சிம்மராசியும் பள்ளிக்கூடத்தில் படிக்க போகிறாங்க, +2 வரைக்கும் படிக்கிறாங்க, ஒரு நண்பராக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், படிக்கிற விஷயத்தில் பிரச்சனை வரும், போட்டி பொறாமல் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படாது. கொடுக்கல் வாங்கலும் நல்லா இருக்காது, பழக்க வழக்கங்களும் நல்லா இருக்காது. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா பழக்க வழக்கத்தால் பிரிஞ்சிருவாங்க, சண்டை போட்டுக்கிடுவாங்க. அடுத்து வந்து தைரிய வீரிய காரியம் நல்லா இருக்கும். சரியா? நல்ல ஊக்கமாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் இனிஷியேட் பண்ணாலும் அந்த காரியம் சக்ஸஸாக முடியும். தாய் அன்பு, சரியா? தாய் அன்பு, கௌரவம், பழக்க வழக்கம், உயர்கல்வி, வண்டி வாகனம், மற்ற வேலைகள், விவசாயம், தோட்டம் தரவு இப்படி சில சம்மந்தப்பட்ட விஷயங்களில் 50% நல்லாயிருக்கும். 100க்கு 50% நல்லாயிருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வண்டி வாங்குறாங்க, ஒரு கார் வாங்குறாங்க, ஒரு பைக் வாங்குறாங்க, இல்லைன்னா ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னா அரை மனசாக தான் இருப்பாங்க. அந்த அமைப்பில் வந்து அரை மனசாக தான் இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு பைக்கில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழு மனதாக அந்த ஜேர்னியை அந்த பயணத்தை வந்து அனுபவிக்க மாட்டாங்க, அரை மனசாக தான் அனுபவிப்பாங்க. மீனராசி சிம்மராசி ஒரு பைக்கில் போகிறாங்க, ஒரு காரில் போகிறாங்க, ஒரு டூர் போகிறாங்க, உல்லாசம் போகிறாங்கன்னா அந்த டூர் போகிற பார்த்தீங்களா, உல்லாசத்தை வந்து பரிபூர்ணமாக அனுபவிக்க மாட்டாங்க, அரை மனசாக தான் அனுபவிப்பாங்க. அந்த அமைப்பு இருக்கும். அதுபோல் 2 பேரும் ஒரு தாய்க்கு பிள்ளையாக பிறந்திருக்காங்க. கடகராசின்னு வச்சுக்கிடுவோம். தாய் வந்து கடகராசி, பிள்ளைங்க வந்து 2 ஒன்று மீனராசி சிம்மராசின்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் தாய் மேலே ஏனாதானம் தான் இருப்பாங்க, பரிபூர்ணமாக அன்பாக இருக்க மாட்டாங்க. அடுத்து வந்து புத்திர பாக்கியம் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. சரியா? மீனராசி பிள்ளைகளை வேலை அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. சிம்மராசி மீனராசி ஜாயின் பண்ணி பிள்ளை பத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணமாகி கணவன் மனைவி குழந்தை பத்துக்கிட்டாங்கன்னா மீனராசி வந்து பிள்ளைகள் மேலே அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. ஆனால் சிம்மராசிக்காரங்க வந்து பிள்ளை மேலே ஆசாபாசமாக இருப்பாங்க, பிள்ளைகளுக்காக வாழ்வாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் மீனராசி நேயர்கள் சில பிரச்சனைகள் உண்டாக்குவாங்க, கான்ட்ரவர்ஷனை உண்டாக்குவாங்க, கருத்து வேறுபாடுகள் இருப்பாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கு ஆகாமல் போகும். அடுத்து வந்து உத்தியோகம் எப்படி சார் இருக்கும்? பரவாயில்ல. மீனராசி நேயர்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும் உத்தியோகம் பண்ண மாட்டாங்க. ஏதோ வேலை பார்த்து தொலைக்கணுமே, 4 பேரோடு சேர்ந்து வேலை பார்க்கணும், அப்போ தான் 4 பேர் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குற இடத்துல ஏதோ விட்டு கொடுத்து இணக்கமாக போயிட்டுருப்பாங்க. ஆனால் சிம்மராசி அப்படி கிடையாது.
வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கணும், ஓட்டி பார்க்கணும், கூடுதலாக பார்க்கணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், போனஸ் வாங்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு வேலையில் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க விட்டு கொடுத்து போவாங்க. சரியா இணக்கமாக போய் தொலையுது, நம்ம எதோ முடிஞ்சாலும் பார்ப்போம், வர்றது வரட்டும் அப்படின்னு போயிட்டுருப்பாங்க. அடுத்து வந்து திருமணம், கணவன் மனைவி உறவு சுத்தமாக நல்லா இருக்காது. கணவன் மனைவி உறவு, நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், அக்கம் பக்கம் இதெல்லாம் இணக்கமாக நல்லா இருக்காது. கணவன் மனைவி உறவில் வந்து இவங்க கொஞ்சம் பிரிவினையில் தான் இருப்பாங்க. சரியா அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. சிம்மம் கொஞ்சம் விட்டு போகும். சிம்மம் வந்து 100க்கு ஒரு 75% ஒத்துமையாக வரும். மீனம் சுத்தமாக ஒத்து வராது. சரியா மீனம் வந்து சுத்தமாக கணவன் மனைவி உறவில் வந்து ஒத்து வராது. பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். சரியா வெட்டு 1 துண்டு 2ன்னு போய்கிட்டு தான் இருக்கும். அடுத்து வந்து அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், மற்ற பிரச்சனைகள், சரியா மற்ற பிரச்சனைகள் இதிலலாம் எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். 2 பேரும் சேர்ந்து தூர தேசம் போகிறாங்க, வெளிநாடு போகிறாங்க, வெளி மாநிலத்துக்கு போகிறாங்கன்னா ஓரளவு நல்லா இருப்பாங்க. இருக்கிற இடத்த விட்டு போய் தாண்டி இருக்கிறாங்கன்னா ஓரளவு சந்தோஷமாக இருப்பாங்க. திடீர் அதிர்ஷ்டம் 2 பேத்துக்குமே இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஒரு லாட்டரி சீட்டு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு பரிசு கிடைக்கும். 2 பேரும் சேர்ந்து சில காரியங்கள் பண்ணாங்கன்னா அதில் திடீர் அதிர்ஷ்டம் வந்து 2 பேருக்குமே வரும். சரியா திடீர் அதிர்ஷ்டம் வந்து 2 பேருக்குமே நல்ல சக்ஸஸை கொடுக்கும். 2 பேத்துக்குமே நல்லாயிருக்கும். சரியா அதுபோக தாய் தகப்பன் 2 பேரோட அன்பை பெறுவதிலையும் நல்லா இருப்பாங்க. தாய்க்கு தான் ஆகாது, ஆனால் தாய் தகப்பன் 2 பேரோட அன்பை பெறுவதிலையும் வந்து 2 பேருமே ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க. அடுத்து வந்து பாக்கியம், அது பாக்கியம்னா என்ன, வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெறுது, அதிர்ஷ்டத்தை பெறுது. இந்த பிறவி எடுத்துட்டோம், இந்த பிறவி எடுத்து முடிச்சிட்டோம், நம்ம இறந்த பின்னாடியும் நம்மளோட பெருமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேத்துக்குமே பெருமை இருக்கும். சிம்மராசி மீனராசியும் ஒரு குடும்பமாக இருந்து இல்லைனா ஒரு இடத்துல வேலை பார்த்து ஒரு தொழில் பண்ணி இவங்க காலம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த அமைப்பு இருக்கும். இவங்க காலத்துக்கு பின்னாடியும் இவங்க ஏற்பாடு பண்ண அந்த ஸ்தாபனமோ அந்த நிறுவனமோ நல்லபடியாக இருக்கும். அதில் இவங்களுக்கு பேர் புகழ் இருக்கும். சரியா இவங்களுக்குள்ள 1008 முட்டல் முதல் இருந்தாலுமே இவங்க சேர்ந்து ஆரம்பித்த அந்த நிறுவனமோ அந்த அறக்கட்டளையோ அந்த பள்ளிக்கூடமோ ஏதோ ஒன்று ஆரம்பிப்பாங்களே. மனிதர்கள் வந்து சில பேர் கூட்டாக சேர்ந்து சில காரியங்களை செய்வாங்க. அந்த காரியங்கள்லாம் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு நினைவு சின்னங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும், காலம் கடந்து பேசப்படும். அடுத்து வந்து கர்மம் எப்படி சார் இருக்கும், நல்லா இருக்காது. கர்மம் நல்லா இருக்காது. 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. 2 பேரையும் விட்டு ஒரு காரியம் பண்ணிட்டு வாங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு கல்யாணத்தை நடத்துங்க, 2 பேரும் சேர்ந்து போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வாங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு வாங்கன்னா 50% தான் முடிப்பாங்க. எப்படி இருக்கும்னா அவர் பார்ப்பாருன்னு இவர் இருப்பார், இவர் பார்ப்பாருன்னு அவர் இருப்பார். ஆக மொத்தம் அந்த விஷயம் சொதப்பலாயிரும். இந்த பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிற கதை தான். அவர் எடுப்பாருன்னு இவர் இருப்பார், இவர் இருப்பார்னு அவர் இருப்பார். ஆக மொத்தம் 2 பேருமே எடுக்க மாட்டாங்க. கண்டக்டர் கேட்பார், நீ எடுத்தியா அவர் எடுத்தாருன்னு கண்டக்டர்காரன் கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சிருவான். ஏன்னா இவர் முதல்ல இருப்பார், இவர் கடைசியில் இருப்பார். கண்டக்டர் அங்கிட்டு வந்துட்டு இருப்பார். இவர் சொல்லிடுவார், அவர் கடைசியில் இருக்கிறாரில் அவர் எடுப்பாருப்பார். இவர் இருப்பார், அந்த முதல்ல டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு நிற்கிறாரில் அவர் எடுப்பாருன்றவார். இந்த மாதிரி கதைகள்லாம் நடக்கும். சரியா அதனால் 2 பேரும் சேர்ந்து காரியம் பண்ணுறதுல வந்து அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்க மாட்டாங்க, 100% ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க. அடுத்து லாபமும் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. காரியம் பண்ண தானே லாபம் வரும், சட்டியில் இருந்தால் அகப்பைக்கு வரும். ஸோ சட்டியே காலியாக கிடக்க எப்படி அகப்பைக்கு வரும். அதனால் இவங்க 2 பேரும் எந்த காரியத்தையும் சிறப்பாக பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அவுட்புட் இருக்காது, ப்ராஃபிட் இருக்காது, பெரிய மாசாக சம்பாதிக்க முடியாது. ஆனால் தர்ம காரியங்கள் நல்லா பண்ணுவாங்க. ஆன்மீகம், கோயில் வழிபாடு, மற்ற புது காரியங்கள், இறையாண்மை சம்மந்தப்பட்ட காரியங்களில் நல்லா இருப்பாங்க. அதில் தான் காலம் தாண்டி பேர் இருக்கும் இவங்களுக்கு. மற்ற புது காரியங்கள் யதார்த்தமாக செய்கிற காரியத்தில் சொதப்பிடுவாங்க. மற்றபடி அயன சேனை போங்க எப்படி சார் இருக்கும், அது வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. மீனம் வந்து விட்டு கொடுத்து இருக்கும். அயன சேனை போகும், தாம்பத்தியம், படுக்கை சுகம், படுக்கிற சுகத்தில் வந்து மீனம் வந்து ஒரு திருப்தி அடைஞ்சு விட்டு கொடுத்து போகும். ஆனால் சிம்மத்துக்கு வந்து விருப்பம் இல்லாமே இருக்கும். சரியா அறகுறையிலே இருக்கும். சிம்மம் வந்து திருப்தி போதுமென்ற மனம் சிம்மத்துக்கு இருக்காது, ஒரு திருப்தியில் தான் இருக்கும். அயன சேனை போகம், விரயம், செலவு செய்கிறது, சரியா மற்ற விஷயங்களில் வந்து சிம்மம் வந்து அந்தளவுக்கு முழு திருப்தி அடையாது. ஸோ இப்படி சில அமைப்பில் தான் வந்து இந்த சிம்ம ராசிக்கும் மீன ராசிக்கும் காலம் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஒற்றுமை. சரியா இது குடும்ப ஒற்றுமைன்னு சொல்லிக்கலாம், உண்மைன்னு கூட சொல்லிக்கலாம். இது குடும்பத்திலும் இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் எந்த இடத்துலையோ இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா இப்படி தான் காரியங்கள் போயிட்டுருக்கும். சரி சார், இந்த 2 ராசிலையுமே எந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சர்வே பண்ணணும்னா மீனராசி சிம்மராசி இந்த குலாப்ரேஷனில் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. எந்த ராசியாக இருந்தாலும் சரி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க ஓரளவு நல்லா இருப்பாங்க. சரியா ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் காரிய வீரிய தீரனாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து தொழில் காரியம் அதில் நல்லா சக்ஸஸ் ஆவாங்க. ஸோ ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து காரியத்தில் நல்லா இருப்பாங்க, தொழில் வியாபாரம் பிஸ்னஸில் நல்ல வெற்றி அடைவாங்க. 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்கள், அது ராசியில் லக்கணம்னு ஒன்று இருக்குது. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த தொழில் சார்ந்தது பிஸ்னஸ்ஸு அதில் நல்ல ஒரு லாபம் இருக்கும், வெற்றி இருக்கும், நல்ல மேன்மை அடைவார்கள். அடுத்து கடக லக்கணம். கடக லக்கணம் நல்லாயிருக்கும், வருமானம் நல்லா வரும். சரியா உத்தியோகத்துறை தான் வருமானம் வரும். கடக லக்கணத்தில் பிறந்தவங்க உத்தியோகத்தில் நல்லா வருமானம் பண்ணுவாங்க, நல்லா சேர்ந்து வேலை பார்த்து நல்லபடியாக இருப்பாங்க.
போனஸ், இன்க்ரிமெண்ட்டு, வேறு சப்சிடி எல்லாத்தையும் வாங்கி நல்லபடியாக கொண்டு போவாங்க. ஸோ கடக லக்னத்தில் பிறந்தவங்க வந்து நல்லா இருப்பாங்க. உத்தியோகம் பண்ணி நல்ல குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போவாங்க. குடும்பத்திலும் நல்ல இணக்கமாக இருப்பாங்க. வருமானத்தை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் உத்தியோக ரீதியாக சம்பாதிக்கிற பணம், தொழில் வியாபாரம் இல்லை, உத்தியோக ரீதியாக, அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் அரசாங்க உத்தியோகம் நல்லபடியாக சாத்தியப்படும். இந்த மீனராசி சிம்ம ராசியில் பிறந்தவங்க, கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, இந்த 2 ராசிலையும் கடக லக்கணத்தில் பிறந்தவங்க அரசு வேலை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், புருஷனும் முன்னாடியும் அரசு வேலை பார்த்தாங்கன்னா நல்லா சம்பாதிச்சு குடும்பத்தை ரன் பண்ணுவாங்க. அடுத்து வந்து விருச்சிகம் வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா, விருச்சிகம் வந்து நல்ல அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். கர்மம், காரியம், தொழிலில் நல்ல அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இவங்க இந்த மீனராசி சிம்ம ராசியில் பிறந்தவங்க, விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பில் உள்ள வியாபாரம், அரசு சப்சிடி வாங்குறது, சிட்கோ, தாட்கோ, இன்னும் நிறையா சொல்லலாம். அரசாங்கத்தோடைய நிதி உதவி வாங்கி தொழில் பண்ணாங்கன்னா அதில் நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக தகப்பன் வழி உறவுகள், தகப்பன் வழி சொத்து பத்துக்கள், தகப்பன் வழி வேலைகள், சில பேர் தகப்பன் வழி தொழிலை செய்வாங்க. தாத்தா தொழிலை அப்பா செய்வார், அப்பா தொழிலை மகன் செய்வான், அப்படி பரம்பரையாக செஞ்சுட்டு வருவாங்க. அது மாதிரி தொழில் இருந்தாலுமே இந்த விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா சைன் பண்ணுவாங்க, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. அடுத்து வந்து தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களும் நல்லா இருப்பாங்க, வெற்றி மேல் வெற்றி அடைவாங்க. சரியா, இவங்களுக்கு தாய் தகப்பனோட ஆதரவு இருக்கும். சரியா, நல்லா இருக்கும் இவங்களுக்கு. வீடு, மனை, வண்டி, வாகனம், விவசாயம், தோட்டம், துறவு நல்லா இருப்பாங்க. ஸோ தனுசு லக்கணத்தில் பிறந்த மீனராசி சிம்ம ராசி நேயர்கள் ஒன்று சேர்ந்தாங்கன்னா வாழ்க்கை வந்து வசந்தமாக இருக்கும், பூத்து குலுங்கும், பூந்தோட்டமாக இருக்கும், நல்லா இருக்கும். அடுத்து வந்து கும்பம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, இணக்கம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி வந்து நல்லா இருப்பாங்க, ஃபிக்ஸடாக இருப்பாங்க. சரியா, ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி இருப்பாங்க, 2 பேரும் பிரிய மாட்டாங்க. மீனராசி சிம்ம ராசியாக இருந்தாலுமே அந்த கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து அப்படியே ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி 2 பேரும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. கடைசி வரைக்கும் இணை புரியாமல் இருப்பாங்க. புருஷனுக்கு 80 வயசு நடக்கும், மனைவிக்கு 75 வயசு நடக்கும். ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவாங்க, ஒன்றா தான் உரசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சுகம் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா அப்படியே இருந்திருப்பாங்க. அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அந்த லக்கண ராசி ரீதியாக, அந்த அமைப்பு ரீதியாக 2 பேரும் ஒத்துமையாக இருப்பாங்க. யாரோ ஒருத்தருக்கு இந்த அமைப்பு இருக்கும். இந்த வீடியோ கேட்குறவங்க சிம்ம ராசி மீனராசியில் பிறந்திருப்பாங்க, ஆனால் கும்ப லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்க வந்து கணவன் மனைவி உறவு, தாம்பத்தியம் எல்லாம் நல்லா இருக்கும். சரியா, எல்லாத்துக்கிட்டையும் கூட்டணியாக இருப்பாங்க, நல்லா பரஸ்பரமாக இருப்பாங்க, இணைந்து போவாங்க, இணக்கமாக இருப்பாங்க, இன்டகிரேஷன் நல்லா இருக்கும். இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. சரியா, பொதுவாக நல்லா இருப்பாங்க. ரிஷபம், கடகம், விருச்சிகம், தனுசு, கும்பம், ஆமாம் 5 லக்கணம், ரிஷபம், கடகம், விருச்சிகம், தனுசு, கும்பம், இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்க எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க. சரியா, அவுட்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்கலாம் ஓரளவு பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரியா, இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து இப்படி இருப்பாங்கன்னா, மேச லக்கணத்தில் பிறந்தவங்க சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க ஓரளவு ஏதோ கொஞ்சம் ஓரளவு நல்லபடியாக இருப்பாங்க, யதார்த்தமாக இருப்பாங்க. ஆனால் மீன ராசியில் இருக்கிறவங்க அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. சரியா, மேச லக்கணத்தில் பிறந்தவங்க மீன ராசியில் பிறந்தவங்க அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க, உதாரணத்தனமாக இருப்பாங்க, செலவு வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் மற்ற லக்கணமும் சொல்லிகிட்டே இருக்கலாம். சரியா, மற்ற லக்கணத்தை நான் சொல்லிட்டேன் நான். சரியா, ஆகாத லக்கணத்தை சொல்லி என்ன பிரச்சனை, அதில் 1008 பிரச்சனை இருக்கும். ஆகிறது மட்டும் சொல்லியாச்சு. சரியா, எது ஆகுமோ அதை மட்டும் சொல்லியாச்சு. இப்போ நட்சத்திரத்தை சொல்கிறேன். நட்சத்திரம் வந்து இப்போ வந்து எல்லோரும் ஓரளவு நட்சத்திரம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சில பேர் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இடிச்சிக்கிட்டு இருக்கும், ஏன்டா பண்ணணுன்னு இருப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக நட்சத்திர பொருத்தனாலே பெண்ணுங்களுக்கு தான் பார்க்கணும். சரியா, பெண்களுக்கு தான் நட்சத்திர பொருத்தம். பெண்ணுடைய நட்சத்திரத்தை வச்சு தான் ஆண் நட்சத்திரம் மேட்ச் ஆகான்னு சொல்ல முடியும். இப்போ வந்து சிம்மத்துக்கு சொல்கிறேன் நான். சிம்ம ராசியில் ஒரு பெண் இருக்குது. அந்த பெண்ணு வந்து மீன ராசி ஆன கல்யாணம் பண்ணிக்கிருச்சு. யார் ஒத்து போக மாட்டாங்கன்னு சொல்கிறேன் நான். இதெல்லாம் பெண்களுக்கு மட்டும்தான். சரியா, பெண்களுக்கு தான் அந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியும். முதல் சிம்மத்துக்கு சொல்கிறேன். சிம்ம ராசி பெண்கள், சிம்ம ராசியில் வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு வந்து யார் ஒத்து போக மாட்டா அப்படின்னா பூரட்டாதி ஒத்து போகாது. மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவன் ஒத்து போக மாட்டான். சரியா, அடுத்து பூர நட்சத்திரம், சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தை பிறந்த பெண்ணுக்கு மீனராசியில் யார் ஒத்து போக மாட்டா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் ஒத்து போக மாட்டான், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அடுத்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த பெண், சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு மீனராசியில் பூரட்டாதியும் ஒத்து போகாது, ரேவதியும் ஒத்து போகாது. சரியா, மீனராசியில் பூரட்டாதியில் பிறந்த ஆணும் ஒத்து போக மாட்டான், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணும் ஒத்து போக மாட்டான். இப்போ வந்து மீனராசிக்கு வருவோம். மீனராசியில் பிறந்த பெண், மீனராசியில் பூரட்டாதியில் ஒரு பெண்ணு பிறந்திருக்கு. பூரட்டாதியில் ஒரு மீனராசியில் பிறந்த பெண்ணுக்கு வந்து யார் ஒத்து போக மாட்டாங்க அப்படின்னா பூர நட்சத்திரத்தில் பிறந்த, சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவன் வந்து ஒத்து போக மாட்டாங்க, அந்த ஆண் வந்து ஒத்து போக மாட்டார். அடுத்து வந்து உத்திரட்டாதியில் பிறந்திருக்கு. மீனராசியில் உத்திரட்டாதியில் ஒரு பெண்ணு பிறந்திருக்கு. சிம்ம ராசியில் வந்து மகமும் ஒத்து போகாது, உத்திரமும் ஒத்து போகாது.
அந்த நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி ஆண் ஒத்து போக மாட்டாங்க. அடுத்து மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணு பிறந்திருக்கு. சிம்ம ராசியில் வந்து பூர நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் வந்து ஒத்து போக மாட்டான். சரியா? இதில் எது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. சரியா? கமெண்ட் பாக்ஸில் இந்த 2 ராசிக்கு பொருந்தா கூட்டணி எதுன்னு என்கிட்ட சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதுபோல் சில லக்கணத்தில் பிறந்திருக்கேன் சார், எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு பரிகார வழிபாடு சொல்லுவேன். இந்த வீடியோ கண்டென்ட் சம்மந்தப்பட்ட கேள்வியை மட்டும் கேளுங்க. சரியா? மற்ற விஷயத்தெல்லாம் கேட்காதீங்க. இந்த சிம்மம் மீனம் இந்த காம்பினேஷனில் இருக்கிறவங்க தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, உறவு ரீதியாக, மற்ற எதாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை இருக்கோ அதை கேளுங்க. மற்றபடி இந்த வீடியோ கேட்குறவங்க மற்ற விஷயம் எது இருந்தாலும் கேளுங்க. தசாபுத்தி ராகு திசை, சுக்கிர திசை 2 ராசிக்குமே சில திசைகள் நடக்கும், ஒத்து போகாமல் இருக்கும். சரியா? பிரச்சனை இருக்கிறவங்க கேளுங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க, கமெண்ட் பாக்ஸில் தான் கேட்கணும். உடனே ஃபோனை போட்டு கட்டுறாதீங்க. சரியா? நிறையவே தாய்மார்கள் அப்படி தான் கேட்குறாங்க, ஆண்கள் அப்படி தான் கேட்குறாங்க. வயசானவங்களாம் நான் பட்டன் செல் வச்சுருக்கிறேன், உடனே ஃபோனை போட்டுறது. நான் ஃபோனில் எடுத்தாலும் பேச மாட்டேன், ஏன்னா இதெல்லாம் பார்த்து தீர்க்கமாக சொல்லணும். கமெண்ட் பாக்ஸ் மூலிமா தான் பதில் சொல்லுவேன். அதனால் கமெண்ட் பாக்ஸில் அணுகுங்க. இந்த வீடியோ இத்தோட நிறைய பண்ணிக்கிறேன். நல்லபடியாக இருக்கட்டும். சரி, இந்த 2 ராசிக்கு மத்தியமமான ராசின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த 2 ராசிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா எந்த ராசி சார் தீர்க்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 ராசிக்குமே மத்தியமமான ராசி அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசி. தனுசு ராசி வந்து இந்த 2 ராசிக்குமே மத்தியமம் பண்ணுவாங்க. தனுசு ராசி நேர்கள் வந்து சிம்மத்துக்கும் மீனத்துக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா மத்தியசராக இருந்து தீர்த்து கொடுப்பாங்க. அதே மாதிரி கன்னிராசி, கன்னிராசியும் வந்து ஓரளவு தீர்த்து கொடுப்பாங்க. சரியா? கன்னிராசியை காட்டில் தனுசு ராசி தான் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா தனுசு ராசி நேர்கள் வந்து மீனராசிக்கு சிம்ம ராசிக்கு நல்லபடியாக பிரச்சனையை தீர்த்து விடுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து தனுசை விட்டுட்டோம்னா கும்பராசி. கும்பராசி வந்து நல்லா தீர்த்து விடுவாங்க, குடும்ப பிரச்சனை இணக்கம் எல்லாத்துக்குமே தீர்த்து விடுவாங்க. ஸோ தனுசு ராசியும் கும்பராசியும் வந்து மீனராசி சிம்மராசிக்கு இடையில் உள்ள பிரச்சனையை வந்து தீர்த்து விடுதலில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. அதனால் சிம்ம ராசி மீனராசி பிரச்சனை எது வந்தாலுமே தனுசு ராசி கும்பராசிக்காரங்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை தீர்த்து விட்டு உங்களுக்கு நல்வழி காட்டுவார்கள். ஓகே நேயர்களே, எல்லாமல் இறைவன் மீனராசி சிம்மராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடிவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.